எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு அருமையான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூரி செய்யறதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவு, நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ரவை, சர்க்கரை, உப்பு எல்லாம் மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடணும். இல்லைனா ஒரு பக்கம் உப்பு ஒரு பக்கம் சர்க்கரை இருக்கும். அதனால் மாவு தண்ணி ஊற்றி பிசைறதுக்கு முன்னே எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தியோட பூரிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. நல்லா கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இன்னும் ரவெல்லாம் உரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சால் கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் மாவு கரெக்டான பக்குவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நல்லா மாவு பிசைஞ்சிட்டு ஒரு கிண்ணம் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி ஒரு கிண்ணத்தை போட்டு மூடி ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதுக்கே நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே உருளைக்கிழங்கு மசாலாக்கெல்லாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகாய் காரமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் 3/4 பாகம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சில பேர் பூரிக்கு நல்லா நைஸாக மசிச்சுட்டு அப்படியே குருமா மாதிரியே வச்சுடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம ஹோட்டலில் இருக்கு இல்லையா, ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பூரியோடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக போட்டுக்குவேன். பாதி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுவேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிம்பிளான பூரிக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூரி மாவும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ரவெல்லாம் தெரியவே இல்லை, வெறும் கோதுமை மாவு மாதிரியே இருக்குது. இப்படி அழுத்துனா நல்லா நைஸாக இறங்கணும். இப்போ பூரி தேய்ச்சிட்டு நம்ம எண்ணெயில் பூரி பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பூரி நான் தேய்ச்சி ஒரு தட்டில் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ஒரு பக்கம் காயும் போது நம்மளே தனியாக இருக்கிறோன்னா பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போடுறதுக்குள்ளே அது கொஞ்சம் தீஞ்சு போயிடும் தேய்க்கணும். அப்படினால தட்டில் தேய்ச்சி எல்லாம் வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் நம்ம பூரி எண்ணெய் காய வச்சு சுட்டு எடுக்கும்போது டக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பூரி சுட்டு எடுத்துக்கலாம். பூரி போட்டு இப்படி அழுத்து விட்டிங்கன்னா நல்லா எழும்பும். பாருங்கள் எப்படி எழும்புது பாருங்கள். இந்த மாதிரி எழும்பி வரும் நல்லா.
எல்லாம் இந்த மாதிரி கலராக நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்ததுனால நல்லா கலர் வரும், நல்லா சூப்பராக இருக்கும். பூரியும் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா எழும்பணும் பூரி. நம்ம ரவை சேர்த்ததுனால கொஞ்சம் நேரம் சுட்டு வச்சுட்டா கூட நமுத்து போகாமல் அப்படியே நல்லா இதே மாதிரி இருக்கும். ஒரு பூரி எடுத்துகிட்டு இன்னொரு பூரி போட்டு வரும், கொஞ்சம் எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ஞ்சால் தான் நல்லா வந்து எழும்பி வரும். எண்ணெய் காயலைன்னா எழும்பாது பூரி வந்து. இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாம். பூரியும் உருளைக்கிழங்கு மசால் செஞ்சாச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து பூரியும் மசால் வந்து உருளைக்கிழங்கு மசால் செஞ்சிட்டோம். ஒரு துளி எண்ணெய் கூட இல்லைங்க பூரியில். நம்ம ரவை சேர்த்துருக்குறோம், சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுனால நல்லா பூரி வந்து சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுனால பூரி வந்து நல்லா கலராக எப்படி வந்துருக்கு பாருங்கள். நீங்களே இதே மாதிரி பூரியும் உருளைக்கிழங்கு மசால் செஞ்சு பாருங்கள்.